ஆடி மாத ராசி பலன்கள் 2026ஆம் ஆண்டு கடகராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பராப வருடம் ஆடி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்க நாளிலே உங்கள் ராசிநாதன் சந்திரனும் தனாதிபதி சூரியனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாங்க. 12ஆம் இடத்தில் புதன் மறைந்திருக்கிறார். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும். பரிவர்த்தனை யோகத்தால் செயல்பாடுகளில் வெற்றி ஏற்படும். செல்வ செழிப்பும் சிறப்பான வாழ்க்கையும் அமையும். 6ஆம் இடத்திற்கு அதிபதியாக குரு இருக்கிறதுனால ஒரு சில காரியங்களில் தடை ஏற்பட்டாலும் கடைசி நேரத்தில் காரியங்கள் கைகூடிவிடும். யோகம் தரும் செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழில் வெற்றி நடை போடும். தொல்லை தந்த எதிரிகள் விலகி போவாங்க. அடுத்தது கடகம் புதன் ஆடி 15ஆம் தேதி, அதாவது 31/7/2026 அன்று கடகராசிக்கு புதன் செல்கிறார். அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார். அவரோடு உச்சகுருவும் இணைந்திருக்கிறதுனால நன்மைகள் அதிகம் நடைபெறும். உங்கள் ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் உச்சகுருவோடு இணைவதால் விரயங்கள் சுப விரயமாக மாறும். வீடு மாற்றம், இடமாற்றம் விரும்பியபடி அமையும். பொது வாழ்வில் உள்ளவங்கள் வீண் பழிகளில் இருந்து விடுபடுவாங்க. வழக்குகள் சாதகமாக முடியும். வாகனம் மாற்றம் செய்ய முன் வருவீங்க. தேக நலனில் கவனம் தேவை. பிரிந்தவங்க இணையும் வாய்ப்பு உண்டு. பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். விலகி போனவங்க மீண்டும் வரலாம். வீடு கட்டலாமா, வீடு வாங்கலாமா என்று சிந்தித்து கொண்டே இருப்பீங்க. வெளிநாடு செல்லும் யோகம் யாருக்கு? தற்சமயம் பலரும் மேற்படிப்புக்காக வெளிநாடு செல்லவும் அங்கேயே வேலை பார்த்து சம்பாதிக்கவும் விரும்புகிறாங்க. அதில் ஒரு சிலருக்கு நல்ல வேலை அமைகிறது. சிலர் வெளிநாடு சென்று வேலை அமையாமல் தாய்நாடு திரும்புகிறாங்க. நமது சுயசாதகத்தில் பயண ஸ்தானம் வலுவாக இருக்க வேணும். லக்னாதிபதிக்கு 6, 8, 12 ஆகிய இடங்களில் பாவ கிரகங்கள் இருந்தாலோ, அம்சத்தில் குரு நீச்சம் பெற்றிருந்தாலோ, 9, 12 உரிய அதிபதிகள் 2, 7 உரிய அதிபதியுடன் இணைந்திருந்தாலோ வெளிநாடு செல்லும் யோகமும் அங்கேயே குடியுரிமை பெற்று வசிக்கும் வாய்ப்பும் அமையும். மிதுனம் செவ்வாய் ஆடி 16ஆம் தேதி, அதாவது 1/8/2026 மிதுன ராசிக்கு செவ்வாய் போகிறார். உங்கள் ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் மிதுன ராசிக்கு வரும்போது பிள்ளைகள் வழியில் சுப செய்திகள் கிடைக்கப்பெறும். வாங்கிய இடத்தை விற்றுவிட்டோமோ என்று நினைத்தவங்களுக்கெல்லாம் இப்பொழுது மீண்டும் இடம் வாங்கும் யோகம் உண்டு. வெளிநாட்டில் குடியுரிமை கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டவங்களுக்கு இப்பொழுது குடியுரிமை கிடைக்கும். பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கும் எண்ணம் கைகூடும். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு மேலிடத்து அனுகூலம் உண்டு. எதிர்பாராத நல்ல திருப்பங்களை சந்தித்து ஏற்றம் காண்பீங்க. மதிப்பும் மரியாதையும் உயரும். அரசியல் களத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். அடுத்தது சனி வக்கரம். மீனராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்கர இயக்கத்தில் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு அஷ்டமத்து சனி விலகிவிட்டது என்றாலும் அஷ்டமாதிபதியாகவும் 7ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் சனி விளங்குறதுனால இந்த காலகட்டத்தில் நன்மை தீமை ரெண்டுமே கலந்தே நடைபெறும். ஒரு நாள் வரவு, ஒரு நாள் செலவு என்ற நிலை மாறி மாறி வரலாம். ஏற்றமும் இரக்கமும் கலந்த நிலையே இல்லாமல் ஒரே சீரான வாழ்க்கை அமைய சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி கவசம் பாடி சனி பகவானை வழிபாடு செய்யுங்க. கன்னி சுக்கிரன் ஆடி 17ஆம் தேதி, அதாவது 2/8/2026 அன்று கன்னிராசிக்கு செல்லும் சுக்கிரன் அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதுக்கல்ல. மகிழ்ச்சி குறைந்து ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். எதையும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்வது நல்லது. விலை உயர்ந்த பொருள்களை விற்க நேரிடும். உற்சாகத்தோடு பணிபுரிய முடியாது. தாய் வழி உறவுகளுடன் பகை ஏற்படும். வாகனத்தால் விரயம் உண்டு. சகோதர வர்க்கத்தினர்கள் போர்க்கொடி பிடிப்பாங்க. நிம்மதி குறையாமல் இருக்க வழிபாடுகளை மேற்கொள்ளுங்க. பொது வாழ்வில் உள்ளவங்களுக்கு புதிய மாற்றம் ஏற்படும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு கணிசமான தொகை கையில் புரளும்.
உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு எதிர்பாராத மாற்றம் உண்டு. கலைஞர்களுக்கு கௌரவம் அந்தஸ்து உயரும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவனம் தேவை. பெண்களுக்கு உங்கள் பெயரிலேயே அசையா சொத்து வாங்கும் யோகம் உண்டு. சுபகாரிய பேச்சுகள் முடிவாகும். இந்த மாதம் சூரியன் வழிபாடு மங்கள வாழ்வை வழங்கும். பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் பார்த்திங்கன்னா ஜூலை 17, 18, 22, 23, ஆகஸ்ட் 4, 5, 8, 9, 13, 14. மகிழ்ச்சி தரும் வண்ணம் நீல